சேர்ந்த வழக்கறிஞர் பாலு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைன்னா 69% இடஒதுக்கீட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும் நீங்களும் உங்களுடைய தலைவரும் தான் சொன்னீங்க. இந்த பேச்சு தான் இடஒதுக்கீட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்றாங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான பிரச்சனை என்பது இப்பொழுது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியமும் தேவையும் குறிப்பாக தமிழகத்திற்கு இருக்கிறது. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு வந்தபோது தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான தேவை என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, இதர பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகங்களுடைய எண்ணிக்கை என்ன என்பது குறித்த விவரம் உங்களிடம் இருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் 1983 மற்றும் 1931 போன்ற பழைய தரவுகளை தெரிவிக்கின்ற பொழுது தற்கால புள்ளி விவரங்கள் என்ன என்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பி அதற்கு ஒரு வருட காலம் அவகாசம் தருகிறோம், அதற்கான தரவுகளை திரட்டுங்கள் என்று சொல்லி அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுதும் நிலுவையில் இருக்கிறது. மராட்டா வழக்கு முடித்த பிறகு அதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லுகிறார், ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை நாங்கள் நடத்த முடியாது, எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் நடத்த முடியும், மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று அந்த செய்தியை தமிழக முதலமைச்சர் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் நாங்கள் சொல்கிறோம், இல்லை, மாநிலத்திற்கும் இதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஏனென்றால் பாட்னா உயர்நீதிமன்றம் அங்கே கொண்டு வந்த போது அந்த பாட்னா உயர்நீதிமன்றம் மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அதிகாரம் இருக்கிறது என்ற தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, உச்சநீதிமன்றம் இந்த விவரங்களை திரட்டி தாருங்கள் என்று தமிழக அரசிற்கு தான் சொல்லியிருக்கிறது. ஆனால் இதுவரையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு முறை கூட இது எங்களுடைய பணி அல்ல, நாங்கள் செய்ய முடியாது, மத்திய அரசு தான் செய்ய வேண்டும் என்று ஒரு முறை கூட இவர்கள் சொல்லவில்லை. சார், இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைன்னா பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா மட்டும் எப்படி பாதிப்பு ஏற்படாது? அதாவது என்னென்னா, உச்சநீதிமன்றம் என்ன கேட்குதுன்னா, இடஒதுக்கீடு என்பது 50% தாண்டக்கூடாது. சாதாரணமாக ஒருவேளை 50 விழுக்காட்டை தாண்ட வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கான தரவுகள், அதற்கான பிரத்யேக காரணங்களை ஒரு அரசு சொல்ல வேண்டும் என்று சொல்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில் இடஒதுக்கீட்டின் பயனை அனுபவிக்கக்கூடிய மக்களுடைய சதவிகிதம் ஒரு 80% இருக்கிறது என்று சொன்னால் எங்களால் 69% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நீதிமன்றத்தில் நாம் நிரூபிக்க முடியும். சார், அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து இந்த 10.5% வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு வந்துச்சு. அது அதிமுகவும் பாமகவும் சேர்ந்து நடத்தின அரசியல் நாடகம்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. இது சட்டத்துக்கு சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சும் நீங்கள் கொண்டு வந்ததுக்கு காரணம் தேர்தல் அரசியலா? அப்படி பார்க்க முடியாது. அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறது, அன்றைக்கு திடீரென்று தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. அன்றைய தினம்தான் இந்த இடஒதுக்கீடு என்பது கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் வருகிறது, திமுக ஆட்சிக்கு வருகிறார்கள், அதை எதிர்த்து வழக்கு தொடரப்படுகிறது. அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடக்கிறது. உயர்நீதிமன்றம் அந்த வழக்கில் இடஒதுக்கீடு வழங்கியது தவறு என்று அவர்கள் தீர்ப்பு வழங்குகிறார்கள். பிறகு உச்சநீதிமன்றம் செல்கிறது. அந்த 2 நீதிமன்றங்களிலும் அரசின் தரப்பு வாதமாக அரசினுடைய வழக்கறிஞராக நியமித்து அந்த வழக்கை நடத்தியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். ஒருபோதும் திமுகவினுடைய, அதாவது தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் இது ஒரு அரசியல் நாடகம், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லவில்லை. இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நீங்க ஆணித்தனமா வலியுறுத்துறீங்க. இப்போ பாமக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நீங்க ஏன் மத்திய அரசை இன்னும் வலியுறுத்தல? பிரைம் மினிஸ்டர் சென்னையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் வைத்த கோரிக்கைகள் ஒன்று, தேசிய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று. எனவே நாங்கள் அதிலிருந்து பின்வாங்கக்கூடியவர்கள் அல்ல, அது செய்யக்கூடாது என்பதல்ல. தேசிய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் மாநில அளவில் சாதிகளுக்கான உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கான வழிமுறைகள் அதில் உருவாகாது. தேசிய அளவில் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் எவ்வளவு இருக்கிறார்கள் என்ற தகவல்களை திரட்ட முடியும். எந்த சமூகத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிய முடியும். ஆனால் அந்த சமூகத்தில் பின்தங்கிய நிலையில், பொருளாதார, கல்வி, சமூக நிலையில் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாநில அரசால் நடத்தக்கூடிய
சாதிவாரி கணக்கெடுப்பால் மட்டும்தான் நடத்த முடியும். இப்போ திமுக மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் நீங்கள் வச்சாலும் கூட தேர்தல் முடிவுகள் அப்படின்றது வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் வந்து உங்களை புறக்கணிக்கிறாங்களா, இல்லை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதுதான் நான் சொல்கிறோமா, தமிழ்நாட்டில் பெரும் ஒரு கூட்டணி பலம் என்ற அடிப்படையிலும் அவர்கள் தேர்தலை சந்தித்த விதத்திலும் அவர்கள் அந்த வெற்றியை பெற்றார்கள். ஆனால் இந்த மத்திய அரசோடு நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம் என்பதற்காக அதை நாங்கள் சொல்ல தவறிவிட்டோம் என்று ஒருபோதும் யாராலும் சொல்ல முடியாது. அதே போன்று ஒரு தேர்தலில் திமுக வெற்றி பெற்று விட்டது என்பதற்காகவே சமூக நீதியினுடைய புனிதராக திமுக மாறிவிட முடியாது. சமூக நீதியினுடைய கடமைகளை நாங்கள் முழுமையாக செய்துவிட்டோம் என்று அவர்கள் தட்டி கழித்து விட முடியாது. இப்போ பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாமக வந்து கூட்டணி அமைக்கிறதுல வந்து தப்பு கணக்கு போட்டாங்களோ? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இதற்கு முன்பாகவே இருந்தோம், அப்படியே அதில் தொடர்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியே சென்றார்கள். 2 அணிகளாக பிரிகின்ற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் இதற்கு முன்பு இருந்த அணி அப்படியே அவர்கள் தொடர்கிற காரணத்தினால் இது ஒரு கூட்டல் கழித்தல் கணக்கு அடிப்படையில் அவர்கள் அந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.